இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்துல இன்னைக்கு இந்தியா 271 ரன் அடிச்சிருந்தாங்க. ஆனா எனக்கு என்னமோ ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் தான் இந்த மேட்ச பத்தி இருந்துச்சு. இந்த மேட்ச பொறுத்த வரைக்கும் 2 குவெஸ்டன்ஸ் எனக்கு இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே தோணுச்சு. ஃபர்ஸ்ட் குவெஸ்டன், இந்த பவுலிங் அட்டாக் வச்சுட்டு இந்தியாவால T20 வேர்ல்டு கப்ப வின் பண்ணிட முடியுமா? ரெண்டாவது, இந்தியன் பேட்டிங்க பத்தி குவெஸ்டினே கிடையாதுன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. பட் ஆனா ஒரே ஒரு குவெஸ்டின் எனக்கு தோணுனது, இந்த பேட்டிங் பீக் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஏர்லியாவே ஸ்டார்ட் ஆயிடுச்சோ, இதை வச்சுட்டு நம்ம T20 வேர்ல்டு கப்பை கரெக்டா நம்ம ஜெயிச்சிருமா? இந்த 2 குவெஸ்டினை பத்தி நம்ம பேசுவோம். இந்த வீடியோல இந்த மேட்சை பத்தியும் நம்ம பேசுவோம். பேட்டிங்ல குறையே இல்ல இல்ல, இதுதான் வந்து ஸ்டோரி இந்தியாவுக்கு. கரெக்ட் தான். பட் எனக்கு ஒரே ஒரு என்ன சொல்ற ஒரு ஃபேனா நான் மிஸ் பண்றது வந்து சாம்சன். திருவனந்தபுரம், அதுவும் வந்து டாஸ்லலாம் வந்து ஸ்கை வந்து என்ன சொன்னாருன்னா, கவலைப்படாதீங்க இன்னைக்கு வந்து சாம்சன் வந்து ஆடுறாரு அப்படின்றதுலாம் சொன்னாரு. பட் ஆனால் வந்து 5 மேட்சுமே அவருக்கு வந்து அந்த சான்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கலன்னா டெஃபினட்டாக வந்து ஏதோ ஒரு டெக்னிக்கல் ஃப்ளா இருக்கு. இல்ல அதான் இன்னைக்கு அதை அனலைஸும் பண்ணாங்க. அவர் அந்த ட்ரிகர் மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதனால அவரோட அந்த ஃப்ரீ ஃப்ளோயிங் சாம்சன் பார்க்க முடியல. அதனால வந்து என்ன சொல்ற, இந்த சீரீஸே ஃபெயில் ஆனதுனால ஸோ தெர் இஸ் அ கொஸ்டின் ஸ்டில் இன் பிளேஸ் வெதர் ஹி ஹஸ் பிளேஸ்ட் ஹிஸ் லாஸ்ட் கேம் ஆர் லைக் ஹி மே நாட் பி பிளேயிங் வேர்ல்டு கப் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. அதை தவிர எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் வந்து வேற லெவல். ஓகேங்களா, ஐ திங்க் மேபி யூ கேன் ஸ்டார்ட் வித் இசாம். ஆமாம். பேட்டிங் வந்து நம்மளுக்கு இந்த லெவலுக்கு இருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம எல்லா மேட்ச்லையுமே பேசிக்கிட்டு இருந்தோம். என்னன்னா வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் மட்டும் வச்சு நம்மளுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இவ்வளோ பேட்டிங் பிரில்லியன்ஸ் வந்து நம்மளால கொடுக்க முடியாது. டீமே வந்து அவ்வளவு கிளாரிட்டியாக இருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி இஷான் கிஷன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அப்படியே கையில் வாங்கிக்கல. அதாவது வந்து இந்த சிமெண்ட்ல பேர் எழுதி நான் தான் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து ஆடி கொடுத்தாரு. அவரோட இன்னிங்ஸ் சொல்லுங்க. இல்ல எனக்கு நான் ஒரு பாயிண்ட் அவர்கிட்ட நோட் பண்ணது என்னன்னா, இஸ் ரீடிங் த பவுலர்ஸ் மைண்ட் ரியலி வெல். ஓகேங்களா, அதாவது மெயினா அந்த சோதியோட ஒரு ஓவர்ல வந்து அவர் அடுத்து என்ன பால் போட போறாருன்னு அவர் ஆன்டிசிபேட் பண்ணிட்டு ஹி ஹாஸ் ஹிஸ் ஷாட் ஆல்ரெடி ரெடி. அது வந்து ஒரு கீ ஸ்கில் ஃபார் பிகமிங் எ குட் பிளேயர் ஆர் கிரேட் பிளேயர் ஆகணும்னா அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து என்ன சொல்றது, அது கம்பைன்டு வித் பவர் அண்ட் ரீச். ஏன்னா சில ஷாட்ஸ்லாம் வந்து நான் பார்த்தேன், இஸ் a வெரி ஸ்மால் பர்சன் இல்லைங்களா, ஸ்மால் இதாக பில்டப். ஆனால் வந்து அவரால் ஸ்டில் ரீச் பண்ணிலாம் அடிக்க முடியுது. ஸோ ஐ திங்க் ஹி ஒர்க்ட் அவுட் ஹிஸ் பிளான் ரியலி வெல். அதாவது அவர் வந்து சைட் முஸ்டக் அலி ட்ராஃபில ஐ திங்க் ஹீஸ் தி செகண்ட் லீடிங் ரன் ஸ்கோரர்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரிமெண்டஸ் ஃபார்ம்ல தான் வந்தார். ஐ திங்க் ஹீஸ் கண்டினியூவிங் ஹிஸ் பர்பிள் பேட்ச். எக்ஸ்ட்ராடினரி 100. ஸ்லாகிங்லாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஹி ஹேட் அ பிளான் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஷாட். இல்ல ஆக்சுவலா எனக்கு என்ன ஒரே ஒரு இது நான் யோசித்தேன்னா, அவர் வந்தாரு இனிஷியலா வந்து ஒரு 4-5 பால்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி. ஸ்ட்ரகிள்னா என்ன, அவரோட ஃப்ரீ ஃப்ளோயிங் இல்ல. தென் ஹி காட் இன்டு திஸ் குரூவ். ஓகேங்களா, திடீர்னு நான் பார்த்துட்டே இருக்கிறப்போ ஒரு சர்ப்ரைஸா இருந்தது. என்னடான்னா பேட்டை தூக்கி காமிச்சாரு. என்னடா பேட்டை தூக்கி 50 அடிச்சிட்டாரு அதுக்குள்ள. நான் வந்து அதை எதிர்பார்க்கவே இல்லை. சடனா வந்து ஒரு 50 அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறத்துல இருந்து அகைன் ஹி வாஸ் இன்டு லைக் டாப் கியர் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸ்கை அடுத்து நான் பத்தி பேசணும்னு நினைச்சேன் நானு. அகைன் ஐ திங்க் அவரோட அந்த பேட்டிங் டெம்ப்ளேட்டை ஃபைன் பண்ணிட்டாரோ அப்படிங்கிறது எனக்கு ஸ்டார்டிங் இதுதான் வந்து என்னோட டெம்ப்ளேட். முதல்ல வந்து ஒரு 5-6 பால் வந்து நான் வந்து ரீட் பண்ணிக்கிறேன். பேட்ல வந்து பாலை வந்து நான் வந்து ஃபீல் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா லைக் ஐ ஹாவ் ஆல் தி ஷாட்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோயிங் ஆனார். கரெக்ட். போன சீரீஸ் வரைக்கும் அவர் வந்து நான் பார்த்தது என்னன்னா, இயர்லியாவே வந்து ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி 4-6 அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுலயே ஒரு டெம்ப்ளேட்லயே வச்சுட்டு இருந்தாரு. ஐ திங்க் இப்போ வந்து டெம்ப்ளேட்டை சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஒரே ஒரு ஷாட் மட்டும் நான் வந்து ரொம்ப யூனிக்கா பார்த்தேன் நான். சாண்ட்னர் பால்ல வந்து சூப்பர் பாலா இருக்கும். ஓகேவா, பால் ஹோல்ட் ஆகி நின்றும். ஓகேங்களா, பட் ஆனாலும் ஸ்டில் வந்து அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி கவர் பண்ணி அந்த பாலை வந்து ஸ்ட்ரைட்ல 6 அடிப்பாரு. அது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஹி இஸ் கெட்டிங் க்ளோஸ் டு ஹிஸ் பீக் வித் ரன்ஸ் நவ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஐ திங்க் அது வந்து ஒரு ரைட் டைம் இல்லையா? ஏன்னா கேப்டன் மட்டும்தான் வந்து ரன்ஸ் அடிக்காம இருந்தார் இந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும். ஐ திங்க் அவரை பொறுத்த வரைக்கும் ஹீ ஸ்பீக்கிங் அட் த ரைட் டைம் அண்ட் தட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் இந்தியன் டீம். நீங்கள் சொன்னீங்கல்ல இஷான் கிஷன் வந்து எனக்கு வந்து என்னடா ஏதோ பேட்டை தூக்குறாரு அப்படின்னு வந்து எனக்கு இந்த ஃபீலிங் வந்து ஹார்திக் பாண்டியா கிட்ட இருந்துச்சு. ஏன்னா வந்து இப்போ தானே ஸ்கை அவுட் ஆனார், இப்போ தானே இவர் உள்ள வந்தார் அப்படின்னு பார்த்தேன். திடீர்னு 50 45 அப்படின்னு எப்படி இவ்வளோ ரன் அடிச்சாரு அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப இது. இல்ல, நீங்க அதுல ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பால் வந்து டொக்கு வைப்பாரு, சிங்கிள் தட்டி கொடுவாரு. என்ன எப்பவுமே ஃபர்ஸ்ட் பால் அட்டாக் பண்ணுவாரு. ஸோ சேஞ்ச் இன் ஸ்ட்ராட்டஜின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் ஹி அன்லீஸ்ட். ஸோ அதாவது நான் எப்பவுமே உங்ககிட்ட சொல்லுவேன் இல்லைங்களா, இந்தியாவுக்கு வந்து ஒரு அந்த பவர் ஹிட்டிங் மசில் ஹிட்டிங் வேணும் அப்படிங்கிறது. ஸோ எண்டு வரைக்கும் கரெக்டா ஐ திங்க் எவ்ரி திங் கவர்ட். பிகாஸ் ஆஃப் திஸ் பேட்டிங் லைன் அப் வந்து தே பேசிக்கலி ஸ்கோர் லைக் பியாண்ட் த லிமிட் ஃபார் லைக் 27 போயிட்டாங்க.
எனக்கு வந்து இதே ஃபார்ம் பர்பிள் பேட்ச் கண்டினியூ ஆச்சுன்னா ஐ திங்க் 300 இஸ் லைக் வெரி க்ளோஸ் ஃபார் திஸ் டீம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் இப்போ வந்து அது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக தெரியும். பட் ஆனால் இந்த டீமோட ஃபார்ம் வந்து 300 இஸ் கம்ப்ளீட்லி கெட்டபிள் தான். அதாவது கரெக்ட். 271 அடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஆனாலும் பவுலிங்ல ஒரு பிரஷர் இருந்துகிட்டே இருந்த மாதிரி இருந்தது. அது ஏன்? பவுலர்ஸ் வேர் அண்டர் ப்ரெஷர். 271 இருந்தாலுமே ஒரு லெவரேஜோட அவங்களுக்கு வந்து இன்னைக்கு போட முடியல. அதுக்கு ரீசன் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஹர்ஷதீப் சிங் வந்து ஃபர்ஸ்ட் ஓவரில் விக்கெட் எடுத்தாலுமே முதல் 2 ஓவரில் 40 ரன் கொடுத்துருந்தாரு. ஆமா. எனக்கு ஹர்ஷ்தீப் கிட்ட எனக்கு திரும்ப திரும்ப அதே கன்சர்ன் தான் வருது. இஸ் ட்ரைங் டூ many திங்ஸ் இன் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஓவர், செகண்ட் ஓவர். மேபி பவுலிங் இது விக்கெட் எடுக்கணும்னு எக்ஸ்பெக்டேஷன் ரோல் கொடுத்துருக்காங்களா? இல்ல வந்து ஹீ ஜஸ்ட் ட்ரைங். எனக்கு என்னமோ அவர் ஆலனுக்கு வந்து நிறைய ஃபுல்லர் பால் போட்டு ஸ்விங் ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு. இவர் ஜஸ்ட் எல்லா பாலையும் அடிச்சுட்டே இருந்தாரு. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்தேன். அவர் வந்து 20 ஓவர்னா 22 ரன் கொடுத்திருப்பாரு. அடுத்த ஓவர் வந்து ஃபர்ஸ்ட் பால் பும்ரா வந்தவனே ஷார்ட் லென்த் போடுவாரு. அவரால தொடவே முடியாது. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் ஜஸ்ட் தட் லைக் யூ ஹேவ் அ கிளியர் பிளான் rather than just experimenting too many things. அதுக்கப்புறம் யாருக்கு ட்ரை பண்ணுவார் எல்லாம் பண்றது இதா இருந்தது. ஸோ அந்த 5 விக்கெட்ஸ்ங்கிறது வந்து இட்ஸ் குட். ஆனா அந்த அவர் வந்து இனிஷியலா ஸ்ட்ரகிள் பண்ண ஃபேக்டை வந்து அதை வந்து இந்தியா மிஸ் பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஹர்ஷதீப் பத்தி சொல்றோம். பட் ஆனால் ஜஸ்பிரீத் பும்ரா ஆல்சோ வென் ஃபார் ரன் இல்ல. இல்ல இட்ஸ் ஒன் ஆஃப் கேஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா என்னன்னு தெரியல. எனக்கு இருக்கிற கன்சர்ன் பும்ராவோட இந்த ஸ்பெல்லோட இது என்னன்னா வெரி க்ளோஸ் டு வேர்ல்டு கப். ஓகேங்களா? ஸோ வேர்ல்டு கப்புக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் தான் வந்து ட்ரம்ப் கார்டு, எக்ஸ்பேக்டர் என்னன்னாலும் சொல்லலாம். ஆனா அவர் க்ளோஸ் டு வேர்ல்டு கப்புக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆஃப் லைக் டே வர்றது வந்து இட்ஸ் கன்சர்னிங். பட் அஃப்கோர்ஸ் லைக் பும்ரா தான் கரெக்டா. ஸோ அது நமக்கு தெரியல. எனக்கு பாசிட்டிவா எனக்கு என்ன தோணுச்சுன்னா அக்ஷர் பட்டேல். நம்ம அக்ஷர் பட்டேலுக்கு போவோம். நான் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம். பும்ரா வந்து இந்த சீரீஸ்லயே வந்து கொஞ்சம் அந்த லைம் லைட் மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுல. அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்குமா? இல்ல அவர் வந்து டிஃபரெண்டா ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரா? அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறாரா? இல்ல ஒரு மேட்ச்ல வந்து சூப்பரா பவுலிங் போட்டிருந்தாரு. ஓகேங்களா? ஐ திங்க் ஃபர்ஸ்ட் மேட்ச் நினைக்கிறேன் அவரோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. எனக்கு தெரிஞ்சு we have to consider the கிரவுண்ட் கண்டிஷன்ஸ் as well இல்லைங்களா? இட்ஸ் பியூர் பேட்டிங் மேட்ச். ஆமா, ரொம்ப சின்ன கிரவுண்டு திருவனந்தபுரம். ஸோ அதையும் கன்சிடர் பண்றப்ப ஐ திங்க் லெட்ஸ் see. ஓகே. அக்ஷர் பட்டேல் பத்தி பேசணும். இன்னைக்கு வந்து ஒன் ஆஃப் த ஒரு சைலண்ட் ஹீரோ மாதிரி ரொம்ப கண்ட்ரோல் ரொம்ப சூப்பரா போட்டாரு. ஸோ அக்ஷர் பட்டேலோட அந்த ஸ்பெல்ல பத்தி இல்ல அதான் he was like என்ன சொல்றது, ரொம்ப ஃபுல்லாவும் இல்லாம ரொம்ப ஷார்ட்டாவும் இல்லாம அந்த மிட் லென்த் ஹிட் பண்ணது வந்து இமீடியட்டா டிஃபரன்ஸ் எனக்கு தெரிஞ்சது நான் பார்த்துட்டு இருக்கிறப்ப. அந்த அந்த லைன் அண்ட் லென்த்தை வந்து எல்லாராலையும் கன்சிஸ்டன்டா ஹிட் பண்ண முடியல. he was consistently hitting there. of course அதனால அவருக்கு விக்கெட்ஸும் கிடைச்சது வந்து ஐ ஃபீல் லைக் தட் இஸ் a crucial like spell from him. ஏன்னா 10 ஓவர்ஸ்க்கு 130 odd runs இருந்தாங்க. ஸோ தேவர் அப் வித் த ரன் ரேட்டு. அந்த இடத்துல வந்து அவர் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பிளஸ் விக்கெட்ஸ் எடுத்தது வந்து மேட்ச் அப்படியே வந்து டர்ன் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் வரிசையா விக்கெட்ஸ் வந்து மேட்சை முடிச்சிட்டாங்க. நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து நம்ம வந்து சாம்சங் பற்றி பேசணும். நம்ம வந்து ஃபினிஷிங்கும் வந்து சாம்சங் பற்றி பேசிய வந்து ஆடியன்ஸ் கிட்டே வந்து கொஸ்டின் வந்து கேட்டுடலாம். நீங்கள் இன்னைக்கு ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணீங்களா? சாம்சங் கிட்ட இருந்து க்ளவுஸ் வாங்கி இஷான் கிஷன் தான் இன்னைக்கு வந்து கீப்பர் பண்ணாங்க. இஸ் இட் சேயிங் எனி ஸ்டேட்மெண்ட்? I don't want to make that statement, but it is all pointing towards like Ishan Kishan will be probably the wicket-keeping opening batsman in the World Cup. But அந்த தாட்ஸ் எல்லாருக்கும் இருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். That being said, thank you so much for watching. Until meet you in next video. Signing off, Vikram. Master, thank you.